مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم محمد سيد القولين والثقلين محمد سيد القولين والثقلين والفريقين من أرب ومن أجم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இந்த ரமதான் நல்லபடியாக முடிஞ்சு பெருநாள் எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட நோம்பு பெருநாள் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து 29வது நோம்பு அன்னைக்குன்னு எடுத்தது. இங்கே அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒரு நாள் லேட்டாக தான் நோம்பு வச்சுருந்தோம். அடுத்த நாள் பெருநாள் இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு டவுட்டில் தான் இருந்தோம். ஆனாலுமே நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் பெருநாள் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, குலாப் ஜாமுன் வச்சு அதுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அல்ஹம்துலில்லா நோம்புமே திறந்து முடிச்சிட்டோம். அடுத்த நாள் பெருநாள் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நோம்பு திறக்கிறதுக்குமே எதுவும் ஸ்பெஷலாக செய்யலை, எல்லாமே கடையில் வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் ஜூஸ் மட்டும் வீட்டில் போட்டுட்டு நோம்பு திறந்துட்டோம். நோம்புலாம் திறந்து முடிச்சுட்டு ஊட்டி வச்சிருந்த குலாப் ஜாமுனும் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஜாமுன்மே செஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து வட்லாப்பத்துக்குமே ரெடி பண்ண ஆரம்பிச்சு. வட்லாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுக்கும்போது ரெண்டாவது அரைக்கும் போது எடுத்த பாலையும் சேர்த்து அரைச்சோன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் பாலுமே துணியில் புழிஞ்சு எடுத்தோன்னா எல்லா பாலையுமே நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம். வட்லாப்பத்துக்கு தேவையான முட்டையுமே அடித்து எடுத்துட்டோம். எங்கள் ஊர் சைட்லாம் வட்லாப்பத்துக்கு சீனி போட்டு தான் செய்யும். ஆனால் இப்போ ஒரு 2-3 வருஷமாக வெல்லம் போட்டு தான் செய்கிறோம். வெல்லம் போட்டு ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தோமா நல்லா இருந்தனால இப்போ வெல்லத்துலேயே செஞ்சிடுறது. வெல்லமே முதல்ல காய்ச்சிக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ வந்து வெல்லத்தை துருவி போட்டுறது. வெல்லத்தை காய்ச்சி சேர்த்தோன்னா அதை ஆற விடுறதுக்கு டைம் கொடுக்கணும், ப்ளஸ் தண்ணியுமே சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால இப்போ துருவி செஞ்சிடுறதுட்ட பால் வெல்லம் 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே முந்திரி, பொட்டுக்கடலை, ஏலக்காய் அரைச்சி சேர்த்துக்கிட்டோம். பருப்பு வடைக்கு கடலப்பருப்பை ஊற போட்டுட்டு வட்லாப்பத்தையுமே வேக வச்சிட்டோம். எப்போதும் போல தான் குக்கரில் ஒன்று வச்சுட்டு ரைஸ் குக்கரில் ஒன்று வச்சிட்டோம். இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பாத்திரத்தையும் விலக்கி போட்டாச்சு. குலாப் ஜாமுன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு நல்லா கிளிங் ஃபாயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருந்தோம், எறும்பு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனை நீட் பண்ணிவிட்டு வீட்டில் கொஞ்சம் லைட்ஸ் இருந்தது, கொஞ்சம் ஈத் வைப்பாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கெலாம் போட்டு விட்டுருந்தோம். Living life, every day, late at night, not okay, all I want and I pray, all I need are some better. அதுக்கப்புறமா வட்லாப்பமே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் போல் வட்லாப்பம் ரெடியான உடனே சூடாக எடுத்து சாப்பிட்டுட்டோம். வட்லாப்பம் ரெடி ஆனதுக்கப்புறம் குக்கர்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கடல் பாசி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கடல் பாசி கூடயே சர்க்கரை ஒன்றா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் வரதுக்கு வச்சாச்சு. இதை ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பருப்பு வடைக்கு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல மிக்சி ஜாரில் பூண்டு, வரமிளகா, சோம்பு இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பை போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நாங்கள் எப்போதுமே பருப்பு வடை, உளுந்து வடைலாம் போடுவோம். பருப்பு வடைக்கு நான் இங்கே
ஆட்டி எடுத்துட்டேன். மச்சி வந்து கீழே உளுந்து வடைக்கு மாவு ஆட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ ரெண்டையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடும். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு எப்போதுமே பிள்ளைங்களுக்கு gift கொடுத்து விடுவாங்கள்ல. ஸோ இந்த வருஷமுமே கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த gift வரும்போது 2 பேருமே வீட்டில் இல்லை, கீழே வந்து மருதாணி போடுறதுக்கு போயிட்டாங்க. 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா gift வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன். அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எப்போதுமே ஒரே பொருளாக கொடுக்க மாட்டாங்க, 2 பேர் இருக்கிறனால 2 செட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ பிள்ளைங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் கிளிப்பு, ரப்பர், நெக்லஸ், மேக்கப் செட் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஒன்றா காமிச்சா லேட் ஆயிரும், மொத்தமாக அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டுமே முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதையுமே அரைச்சி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடல் பாசி நல்லா 4-5 விசில் வந்ததுக்கப்புறம் இது கூட பாலுமே சேர்த்துட்டு இன்னொரு பக்கம் வந்து தயிருக்குமே பால் ஊற்றி வச்சுட்டேன். கடல் பாசியில் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் தான் சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பிளேட்டில் வந்து ஊற்றிட்டு மேலே வந்து நட்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதை செட் பண்ண வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து அடுத்த நாள் கேசரி செய்கிறதுக்கு ரவையை வறுத்து வச்சிட்டோன்னா அடுத்த நாள் ஈஸியாக கேசரி செஞ்சிடலான்னு அதை வறுத்து வச்சுட்டேன். நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க நேரத்துலேயே அம்மா வந்து சிக்கனையுமே கழுவிட்டு அதையுமே பரட்டிட்டாங்க மத்தியானத்துக்கு 65 போடுறதுக்கு. எப்போதுமே கறி சிக்கன் எல்லாத்தையுமே பெருனா அன்னைக்குன்னு தான் வாங்கிட்டு வருவாங்க. இந்த வாட்டி என்னமோ நாளே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ கறியையுமே பரட்டி வச்சிட்டோம். ஸோ நாளே பரட்டி வச்சோன்னா நல்லா ஜூஸியாகவும் இருக்கும்ல. கிளிங் ஃபாயில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். கடைசியாக தயிருக்கு உரையுமே ஊற்றி வச்சுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இன்னொரு பக்கம் எங்கள் அக்கா வடைக்கு வெங்காயமே உரிச்சு வச்சுட்டாங்க, காலையில் இருந்துருச்சு கட் பண்ணிக்கலான்னு. நைட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சனால நெக்ஸ்ட் டே நாங்கள் ஈஸியாக டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே ஸ்வீட்ஸ்லாம் வச்சு கொடுத்துட்டோம். ஸோ குலாப் ஜாமுனுக்கு கிளிங் ஃபாயில் போட்ட மாதிரி கடல் பாசிக்குமே கிளிங் ஃபாயில் போட்டு வச்சுட்டேன். ஸோ எறும்பு தொல்லை எதுவுமே இருக்காது. இந்த பக்கம் தயிருக்குமே உர ஊற்றிட்டு ரவையுமே வறுத்து மூடி வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே எனக்கு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே கைக்கு மருதாணி விட்டுட்டு 1:30 மணிக்கு தான் தூங்கினேன். இந்த டிசைன் இன்ஸ்டாவில் ஸ்க்ரால் பண்ணும்போது வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக சிம்பிளாக இருந்தனால இந்த டிசைன் தான் போட்டிருந்தேன். அப்புறம் எப்போதும் போல் நோம்புக்கு எந்திரிக்கிறது மாதிரியே 3 மணிக்கே எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு கேசரியை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு பக்கம் கேசரிக்கு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து வடைக்கு தேவையான வெங்காயத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிட்டேன். இந்த நைட்டு தூங்காமல் கொள்ளாமல் மருதாணி வச்சேன் பாருங்கள், செவக்கவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம மருதாணிலாம் வைக்கிறோன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வைக்கணும், போக போக தான் மருதாணி டார்க் ஆகும். ஸோ எனக்குமே கொஞ்சம் போக போக இப்போ தான் டார்க்காக இருக்குது. பருப்பு வடைக்கு எல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு உளுந்த வடையை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பருப்பு வடை போட்டிருந்தோம். பக்கத்தில் டீயுமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் குக்கரில் வந்து கறி வந்து வேக போட்டிருந்தேன். ஒரு 7 மணிக்கே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா எல்லாருமே குளிச்சுட்டு 7:30 மணிக்கு மேலே தான் பக்கத்தில் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து விட்டுருந்தோம். எங்கள் வீட்டு இது ஸ்பெஷலாக 2 வகையான வடை, குலாப் ஜாமுன், வட்டலாப்பம், கேசரி, கடல் பாசி. அப்புறம் எப்போதும் போல் முறுக்கு அதிரசம் கடையில் தான் வாங்கியிருந்தோம். இட்லி, சாம்பார், சட்னி அது எல்லாமே சூப்பராக மச்சி கீழேருந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரே இடத்துல நின்று இவ்வளோ வேலையும் பார்க்கணுன்னா முடியாது. அதனால ஆளுக்கு ஒரு வேலையாக தனித்தனியாக பிரித்து டக்குன்னு வேலையை முடிச்சிட்டோம். ஒரு 7-8 வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு தொழுகிறதுக்கு கிளம்பிட்டோம்.
நல்லபடியாக பெருநாள் தொழுவுமே தொழுதுட்டு நிறையா துவா கேட்டுட்டு கொஞ்சம் அங்கேருந்தே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு அந்த கிஃப்ட் கொடுத்து விட்டுருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எப்போதுமே பிரியாணி செஞ்சு கொடுப்போம். இந்த தடவை வந்து அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ செஞ்சுருந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேயே எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பரோட்டா கடையில் வாங்கியிருந்தோம். அப்புறம் கறி குழம்புலாம் செஞ்சுருந்தேன். அது எல்லாம் சாப்பிடும்போது வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன், அவசரத்தில் மறந்துட்டேன். அன்றைக்கி லஞ்ச் ஸ்பெஷலில் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, அப்பளம், ரைத்தா இது எல்லாமே தான் இருந்துச்சு. நல்லா சுட சூப்பரான மட்டன் பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு. காலையில் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டனால மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ருந்தோம். சரி, நைட்டு தான் ஒழுங்காக தூங்க முடியல. ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா பிள்ளைங்க தூங்க விடுறாங்களா. இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வெளியே போகாதனால பார்க்குக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு நானும் என் தங்கச்சி தான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அடிக்கடி இந்த மெரினா பார்க் போயே போர் ஆகிட்டாங்க. ஸோ ஜாகர்ஸ் பார்க்குமே இப்போ கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி நல்லா ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். என்ட்ரன்ஸே செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா செடிகள் வந்து வச்சுருக்காங்க. நிறைய பூச்செடிலாம் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா கூட்டமாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செம்ம வியூ பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஜாகர்ஸ் பார்க்கோட மெயின் அட்ராக்ஷன் பாயிண்ட்டே இங்கேருந்து பார்க்கும்போது ஏர்போர்ட்டோட ரன்வே சூப்பராக தெரியும். ஆனால் இங்கேருந்து ஃபோட்டோகிராஃபியோ வீடியோவோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கனால நான் வந்து சும்மா தூரத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சமாக காமிச்சிருக்கேன். ஜாகர்ஸ் பார்க் மெயினாக வந்து வாக்கிங் போகிறதுக்காண்டி தான் வந்து செஞ்சுருக்காங்க. அப்புறம் பிள்ளைங்க விளையாடுற மாதிரி ஒரு 2-3 ஊஞ்சல், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி வியூ பாயிண்ட்மே வச்சுருந்தாங்க. ஸோ மேலே ஏறி பார்த்தோன்னே சி வியூ, அப்புறம் அங்கே இருக்கிற க்ரீனரிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வியூ கிட்ட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். மெரினா பார்க்கில் அவ்வளோ ஊஞ்சல் இருந்தே கிடைக்காது. இங்கே ஒரு 2-3 ஊஞ்சல் தான் இருந்தது. ஸோ அது வந்து கிடைக்கல. பிள்ளைங்க வந்து எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கேருந்து சன்செட் பார்க்குறதுக்கு செம்ம வியூவாக இருந்துச்சு. நல்லா ஒரு டார்க் ஆரஞ்சில் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இப்போ பார்க்குறத விட நேரில் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் 2வது நாள் பிறையுமே நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு. ஆனால் வீடியோஸில் அந்த அளவுக்கு கிளியராக தெரியலை. அதுக்கப்புறமா பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுல விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே மதார்பாட் போயிட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தହି புச்சிக்கா வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களோட இது சிம்பிளாக இது மாதிரி தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.